தினமும் காலையில இந்த கஞ்சியை தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக குறையும்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறியவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். அம்மா சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது எல்லா பலசர் கடையிலுமே கிடைக்குது. அம்மா பலசர் கடையில தான் வாங்கியிருக்கேன். அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கர் கடாய் வச்சிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயம் போட்டுக்குருவோம்ப்பா. 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்படி சாதத்துலேயோ இதுலேயோ கஞ்சிலாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு 6 பீஸ் 7 பீஸ் போட்டிருக்கேன்ப்பா. இதை கட் பண்ணி போட்டுக்குருவோம். பல்பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்குருவோம். இதை லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். இப்போ அம்மா சம்பா கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இந்த சம்பா கோதுமை ரவால அதிகமான புரோட்டீன் இருக்கு, நல்ல ஃபைபர் இருக்கு, கால்சியம் இருக்கு. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 50 கிராம் சம்பா கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். இதை லைட்டாக இதை வதக்கிக்கிடுவோம். இப்போ ரவையை நம்ம சம்பா கோதுமை ரவையை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இது நம்ம அம்மா பாசி பயிரை ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு இப்போ அம்மா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்குருவோம். இதையும் ஒரு வதக்கிடுவோம். அம்மா இந்த கப்பில் தான்ப்பா 50 கிராம் ரவை எடுத்திருந்தேன். இப்போ இந்த கப்பில் நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நம்ம அளவு தண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு 5 கப் எடுத்துக்கிடுவோம்ப்பா. தண்ணி 5 கப் எடுத்துக்கிடுவோம். இப்போ 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். பிங்க் சால்ட்டுப்பா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குருவோம். இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டு 1 விசில் ஹைலையும் 2 விசில் மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்பப்பா விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே நல்ல ஒரு ஃப்ளேவர்ப்பா, நல்ல ஒரு மனம். இப்போ எல்லாமே நம்ம வெங்காயம் வெள்ளைப்பொடி எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பூராத்தையும் நம்ம மசிச்சு விட்டுக்குருவோம் கரண்டியை வச்சு. இப்பப்பா நம்ம வெள்ளைப்பூடு வெங்காயத்தெல்லாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்பப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ அம்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருந்தேன். 1 ஸ்பூனு. இப்போ அதை நான் பாலாக்கியிருக்கேன். இதை வடிகட்டிக்கிடுவோம். தேங்காய் பால் ஊற்றிக்கிடுவோம் நம்ம. இப்போ அம்மா தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த அளவுக்கு போதுனாலும் பரவாயில்லப்பா. இல்லைன்னா பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்குவோம். லைட்டாக கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கிறோம். கொதி வந்துருச்சு. 1 நிமிஷம் கொதி வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளவுதான்ப்பா, வெயிட் லாஸ் சம்பா ரவா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சிறுதானியத்துல கஞ்சி குடிச்சோம்னா நம்மளுக்கு அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும். நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் இது மலச்சிக்கல் இருக்காதுப்பா. நம்மளுக்கு உடம்பு லேசா இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம்ப்பா, டின்னருக்கும் வச்சுக்கலாம். எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. பெரியவங்கள இருந்து சிறியவங்க வரை எல்லாரும் சாப்பிடலாம். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க.